2 நாள் முன்னாடி Xiaomi அவங்களோட Mi 10 சீரிஸை குளோபலாக லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் இவெண்ட்டில் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனும் அனௌன்ஸ் பண்ணாங்க, Xiaomi Mi 10 Lite. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல் 5G எனேபிள் மிட்ரேஞ்ச் ஃபோன் Xiaomi அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த Mi 10 Liteல என்ன இருக்குது, இந்த Mi 10 Lite பற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும், ஏன் இந்த ஃபோனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் இந்த ஃபோனை நீங்கள் நோட் பண்ணணும், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். Xiaomi ஜென்ரலாக வெர்டிக்கல் அலைன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க கேமராஸ்க்கு. பட் இப்போ Mi 10 Liteல அதை மாற்றிருக்காங்க. இங்கே ரெக்டாங்குலர் கேமரா கட் அவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாம்சங்கோட S20 சீரிஸ் இந்த வருஷம் 2020 அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க டிசைன் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கட் அவுட். இங்கே 4 கேமராஸ் இருக்குது. ப்ரைமரி 48 மெகா பிக்சல் சென்சர். மற்ற 3 கேமராஸ் பற்றி பெருசாக இப்போ இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் இப்போ நம்மளுக்கு தெரிய வந்தது வரைக்கும் வச்சு பார்க்கையில் ஒரு அல்ட்ரா வைட், ஒரு மேக்ரோ, அப்புறம் ஒரு டெப்த் சென்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பில்டுக்கு வருவோம். இங்கே இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் பிக்சர்ஸ் வச்சு பார்க்கையில் பின்னாடி ஒரு கிரேடியன்ட் பேட்டர்ன் இருக்குது. Mi 9 Liteல மற்ற Mi 9 சீரிஸ் ஃபோன்ஸ் மாதிரி அதே ப்ரீமியம் கிளாஸ் பில்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் 6.57 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக Xiaomi, Redmi, எல்லாரும் போக்கோ எல்லா பிராண்ட்ஸுமே Xiaomiயோட பிராண்ட்ஸ், சப் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து 6.67 இன்ச் டிஸ்பிளேஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு 0.1 இன்ச்சஸ் கம்மியாக 6.57 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ஒரு சின்ன teardrop நாட்ச். இங்கே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இந்த டிஸ்பிளே AMOLED பேனல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. ஸோ AMOLED பேனல்னால் டீப்பான பிளாக்ஸ், பஞ்சியான கலர்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை பவர் பண்ணுறதுக்கு Qualcommோட Snapdragon 765G சிப். இது ஒரு 7 நானோமீட்டர் ஆக்டோ கோர் சிப். இதில் ஒரு கோர் ஸ்பிளிட் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Cryo 475 ப்ரைம் கோர். இதோட கிளாக் ஸ்பீட் மற்றதோட கொஞ்சம் அதிகம், 2.4 GHz. அடுத்து அதோட கொஞ்சம் கம்மியான கிளாக் ஸ்பீடில் Cryo 475 கோல்டு. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே Cryo 475 சில்வர் கோர்ஸ் 1.6 GHzல. ஸோ இந்த ப்ராசஸரே இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ரெட்மியோட K30 5Gயில் கூட இதே ப்ராசஸர் தான். ஸோ அங்கே பார்த்த மாதிரி MIUI 11ஓட சேர்த்து இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணையில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயும் நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கேமிங்கும் அந்த K30 5Gயில் நல்லா தான் இருந்துச்சு. உள்ள Adreno 620 GPU எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா கேம்ஸையுமே ரன் பண்ணுச்சு. ஸோ இங்கேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 64 GB 128 GB 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு Xiaomi சொல்லியிருக்காங்க. ரேம் வேரியன்ஸ் பற்றி பெருசாக சொல்லலை. பட் 4 இல்லை 6 GB ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். மைக்ரோ SD சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்கும். Mi 10 Liteல 4160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 நானோமீட்டர் ப்ராசஸர், MIUI 11, இந்த 4160 mAh பேட்டரி, இந்த காம்பினேஷனில் பேட்டரி லைஃப் டீசெண்டாக இருக்கணும். அது கூட 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 4160 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட் வந்து 200 கிராமுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். இந்த ஃபோனில் என்ன மெயினான செல்லிங் பாயிண்ட், இது ஏன் ஒரு பெரிய விஷயம், இந்த ஃபோனில் என்ன அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா 5G ஃபோன்ஸுமே ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ். மிட்ரேஞ்சஸ் ஒரு சில மிட்ரேஞ்சஸ் இருக்குது. Realme X50 5G, ரெட்மியோட K30 5G. பட் இந்த மிட்ரேஞ்சஸ்லாம் சைனாவில் மட்டும்தான் லான்ச் ஆகிருக்கு. இதுதான் முதல் தடவையாக ஒரு குளோபல் லெவலில் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் 5Gயோட லான்ச் ஆகிருக்கு. Mi 10 Lite 5G. இது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எய்ம் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. 349 யூரோக்கு கன்வெர்ட் பண்ணால் 30,000 ரூபா. பட் ஜென்ரலாக யூரோப்பியன் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கு ஒன்று லான்ச் ஆச்சுனாலும் இந்தியாவில் அதோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வரும். ஸோ இப்போ யூரோப்பில் வேறு மற்றபடி இருக்கிற மிட்ரேஞ்ச் ஃபோன் 5G மிட்ரேஞ்ச் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nokia 8.3, அது 600 யூரோ, கிட்டத்தட்ட 50,000 ரூபா. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கல இது ரொம்ப ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் Xiaomi யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்க எல்லா ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எப்படியாவது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் மாதிரி வரும். இப்போது யூரோப்பில் Mi 90 Pro அப்படின்னு லான்ச் பண்ண ஃபோன்ஸ் தான் இந்தியாவில் Redmi K20 Proன்னு லான்ச் ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் மாதிரி லான்ச் ஆச்சுனாலும் எப்படியோ இந்தியாவில் ஜென்ரலாக லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த Mi 10 Lite இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ப்ரைஸஸ் யூரோப்பியன் ப்ரைஸஸோட கம்மியாக தான் வரும். ஆனாலும் இந்தியாவில் 5G சர்வீசஸ் யூஸபிளாக இருக்கிறதுக்கு இன்னும்
ரொம்ப டைம் இருக்குது. ஸோ அதனால் Mi 10 Lite இந்தியாவில் லான்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த பாயிண்ட்லெஸ் ஸ்பெகுலேஷன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி தேதிக்கு 5Gக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? 765G + 5G இந்த காம்பினேஷன் ஒரு 25,000 ரூபாய்க்கு கிடச்சதுன்னா வாங்குவீங்களா? இல்லை ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் 4Gயோட இப்போ Realme X2 Pro மாதிரி ஒரு ஃபோன் வாங்குவீங்களா? உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த லான்ச் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது, அதனால் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணேன். ஸோ வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.